ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, சோசம் வேதாமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படியாக, விசேஷ விதமாக இந்த லெந்து நாட்களில் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து இடைபடும்படியாக, நீர் எங்களோடு இருந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் விரும்புகிறீர், ஒரு முன்னேற்றத்தை நீர் விரும்புகிறீர். நாங்கள் இருந்த நிலைமையிலே இருந்து விடாதபடி, எப்படி ஒரு நதி நீர் ஓடுகிறது போல் அப்படியான ஒரு ஓட்டத்தை ஓடும்படியாக, தேங்கி நிற்கிற நீர் எப்படி கெட்டு விடுமோ அப்படியாக கெட்டு விடாதபடி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண விரும்புகிறீர். அதை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட இல்லையா, நம்ம இந்த லெந்து நாட்களில் விசேஷ விதமாக இல்லையா, நம்ம தொடராக கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன என்று சொல்லி நம்ம வேதாமத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த லெந்து நாட்களில் உலகத்தில் இருக்கிற அநேகர் ஒவ்வொரு காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு காரியங்களை மேற்கொண்டு வருகிறாங்க இல்லையா. நம்ம கடந்த 3 வாரமாக இந்த தலைப்பில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன என்ற தலைப்பில் பார்த்தோம் இல்லையா. நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீங்க, முதலாவது வாரம் மனம் திரும்புதலை குறித்து பார்த்தோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன இல்லையா. நம்ம ஒருவேளை பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் இல்லையா, பரலோகத்துக்கு ஏறி இருக்கிறார், பிதாவின் வலதுபாசத்தில் வீட்டிருக்கிறார், மறுபடியும் திரும்ப வரப்போகிறார் என்ற அந்த ஒரு நிச்சயம், அதை அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்ட பொழுது, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு கிறிஸ்துவிடத்தில் முதல் முறையாக வருகிற பொழுது அது ஒரு மனமாற்றம் இல்லையா. அது ஒரு எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதான ஒரு மாற்றம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அடுத்தபடியாக இந்த மனமாற்றம் எப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இல்லையா, அது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான ஒரு சூழலாக காணப்படுகிறது இல்லையா. அதை தான் நம்ம குறித்து நம்ம பார்த்தோம். இந்த கடந்த 3 வாரத்துக்கு முன்னாக அந்த மனம் திரும்புதல், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மனம் திரும்புதல், அனுதினமும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, மீறுதல்களை அறிக்கை செய்து கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இரண்டாவதாக நம்ம தியானித்தோம், ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி. மனம் திரும்புதல் மற்றும் மனமாற்றம் மற்றும் இல்லாதபடி ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு கமிட்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் போல் இல்லையா, அது நிலைத்திருக்க முடியாது. அந்த மனமாற்றத்தில் நிலைத்திருக்க முடியாது. அதை குறித்து நம்ம தியானித்தோம். மூன்றாவதாக கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் கீழ்ப்படிந்தார், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நம்ம அந்த நாளில் நேற்று தினத்தில் அந்த கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் இல்லையா. அவர் முழுமையாக அவர் தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். கடைசி சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி, அப்படியான ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம 3 காரியங்களை நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். இன்றைய நாளில் கூட நம்ம தியானிக்க இருக்கிறதான ஒரு காரியம் இல்லையா, மனம் திரும்புதல், அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல். இதற்கு அடுத்தபடியே இல்லையா, நம்முடைய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த லெந்து காலத்தில் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார் இல்லையா. நீங்கள் கேட்கலாம், பிரதர் நான் இவ்வளோ நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவில்லையா இல்லையா. வேதாமம் சொல்லுகிறது, நாம் அடைந்தாயிற்று என்று சொல்லி நினைக்கவே கூடாது, முற்றிலும் தேறினவன் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாதான். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகையினால வளர்ச்சி என்பது இந்த உலக பிரகாரமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுள் காலம் என்று சொல்லி இருக்கும். அதே போல் ஒரு மரம் என்று சொன்னால், இந்த மரம் இவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் சைக்கிள் என்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கால சுழற்சி, அந்த லைஃப் சைக்கிள் என்று சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம இந்த பரலோக ராஜ்யத்தை கிட்டி சேருகிற அளவு அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் அதில் நம்மிடத்தில் இருக்கிறார். நான் போதும் என்று சொன்ன அந்த மனநிலை காணப்படக்கூடாது இல்லையா. சிலர் நினைப்பாங்க, நான் காலையில் எழுந்தால் ஜெபிக்கிறேன், பைபிள் வேதாமத்தை வாசிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமைகளில் சபைக்கு நாங்கள் போகிறேன், ஒருவேளை சபையில் ஒரு விசுவாச கூட்டம் இல்லைன்னா இல்லையா ஒரு நற்செய்தி கூட்டம் இருந்தால் நான் பங்கு பெறுகிறேன், ஒருவேளை நான் ஆத்மா ஆதாயம் செய்கிற பணியில் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வரையறை, இது போதும் என்று சொல்லி இருக்கிற அந்த மனநிலை நமக்கு காணப்படக்கூடாது. கர்த்தர் அதை தான் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொன்னால், நான் இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், நான் இன்னும் கொஞ்சம் நான் ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சை இல்லையா காணப்பட வேண்டும். அதற்கான
சில காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். முதலாவதாக இல்லையா, இந்த வளர்ச்சி எப்படி காணப்படும்? ஒரு மரம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அந்த மரத்தில் ஒரு கிளை இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கிளை அந்த மரத்தோடு இணைந்து இருந்தால் தான் என்ன பண்ணும் அது, இல்லையா, அது வந்து கனியை கொடுக்க முடியும். அதில் அந்த இலைகள் வளரும், அதுக்கு உயிர் இருக்கும். அந்த கிளையை நமக்கு தரித்து விட்டோம், அந்த கிளையை நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நாள் அது காஞ்சி போயிடும், இல்லையா. அப்போ கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? நாம் அவரோடு இணைந்து இருந்து கனிகளை கொடுக்கும்படியாக எதிர்பார்க்கிறோம். முதலாவதாக காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆவிக்குரிய வளர்ச்சி எப்போ நம்ம அறிந்து கொள்ளும்? நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கிறேனா இல்லையா அப்படின்றத எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக காணப்படுகிறதா என்று சொல்லி யோவான் 15:5 நம்ம வாசிப்போம். யோவான் 15:5 திட்டவட்டமாக சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்று சொல்லி வாசிப்போம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான ஒரு காரியம் இல்லையா, திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் சொல்லுகிறார். அவரை அன்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் அவரிலே நிலைத்திருக்கும்படியாக, நாம் அவரோடு இணைந்து செயல்படும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நம்மை எதிர்பார்க்கிறார், நம்மை அழைக்கிறார், இல்லையா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், இல்லையா. அநேக நேரங்களில் நான் நல்லது செய்யணும், அநேக காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனால் அதில் முழுமையான வெற்றியை காண முடியாதபடி அநேக தடைகளை நாம் சந்திக்கிறோம், இல்லையா. ஒருவேளை அந்த ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் என்று சொல்லி பார்க்குறோம். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், ஆனால் அதில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இறுதியில் அது ஒரு சமாதானமாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, நான் நினைத்த காரியத்தை நான் அடைய முடியவில்லையே ஏன் என்ற அந்த கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் நம்மிடத்தில் இந்த லெந்து காலங்களில் பேசிக்கொண்டு ஆவிக்குரிய வளர்ச்சி, இல்லையா. மற்ற நாட்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பிஸியாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த 40 நாட்களை நமக்கு பிரித்து எடுத்து கொடுத்திருக்கிறனுடைய நோக்கமே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக, நாமே இல்லையா தற்பரிசோதனை நான் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளருகிறதற்கு நான் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறேனா, கர்த்தருடைய வார்த்தை என்னிலே நிலைத்திருக்கிறார், அவர் என்னிலே நிலைத்திருக்கிறாரா, என்னுடைய கனி கொடுக்க முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைக்கு என்ன காரணம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆவின் கனி என்று சொல்லும்போது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், இல்லையா. கலாத்தியர் 5:22-23 இல்லையா, அது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆவின் கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதில் தவறி விடுகிறோம். இவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் சத்ருவானவன் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக வஞ்சித்து விடுகிறோம். இந்த தவசு காலத்தில், லெந்து காலத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்கும்படியாக சொல்லுகிற ஒரு காரியம், ஆவியின் கனி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நம்ம எத்தனையோ காரியங்களை ஒதுக்கலாங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம், நான் ஆடம்பரமாக வாழ மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கலாம், என்னுடைய ஜப வாழ்க்கையை அதிகப்படுத்தலாம் என்று சொல்லி யோசிக்கலாம். ஒருவேளை இந்த 40 நாளில் நான் வேதாகமத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கலாம். அநேக காரியங்களை நம்ம எடுக்கலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிற ஜீவம் இருக்கிறதா? இந்த நற்குணங்கள், ஆவியின் கனி நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அன்பு இருக்கிறதா? கண் கண்ட பிறனிடத்தில் அன்பு செலுத்தாதபடி தேவனிடத்தில் நாம் அன்பு செலுத்துவது எப்படி? நம்ம கூட சகோதரர்கள் இடத்துல எத்தனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், சகோதரருக்குள்ள கூட பிறந்தவங்களுக்குள்ள சொத்து தகராறு, நில தகராறு, இல்லையா. இப்படியாக எத்தனை பிரச்சனைகள், வருடக்கணக்காக காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிற, ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறது கிடையாது, மன்னிக்க முடியலை, அன்பு செலுத்த முடியலை, பொறுமை இல்லை, ஒரு வார்த்தை பேசணும்னு கோபம், எரிச்சல். எத்தனை குடும்பங்களில் இந்த நாளில் கர்த்தர் இவைகளை சீர்படுத்தும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிற ஜீவியம் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவனோடு இருக்கிற உறவில் வளர வேண்டும். ரிலேஷன்ஷிப் வித் காட், அதில் வளர வேண்டும். அநேகர் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு, இல்லையா, காலையில் எழுந்தவொன்னு ஒரு ஜெபம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம், இல்லையா,
பைபிளை திறந்து அப்படி திறக்கும்போது என்ன அதிகாரம் வருதோ அதை வாசித்துட்டு அப்படியே ஓடுகிற வாழ்க்கை. இது அல்ல. இதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, இதற்காக நாம் பிரித்தெடுக்கப்படவில்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரோடு இருக்கிற உறவில் நாம் வளர வேண்டும். அவர் நம்மை நல்ல நண்பராக பார்க்கிறார். எப்படி ஒரு நண்பர்கிட்ட நம்ம எல்லா காரியங்களையும் ஷேர் பண்ணுவோமோ அப்படியான ஒரு ஷேர் பண்ணுகிற அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எதுக்கு எடுத்தாலும் இல்லையா, ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம எத்தனை தடவை நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம், நான் இதை பண்ண போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன். கர்த்தர் அப்படியான ஒரு காரியத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இல்லையா. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோடு இருக்கிற அந்த உறவில் வளரும்படியாக இல்லையா. அந்த உறவு வளர வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணுமா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1 சங்கீதம் 2 3 வாசிக்கலாமா? சங்கீதம் 1 2 3 அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 1 2 3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுள்ளதாய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் அவரோடு இருக்கிற உறவில் வளரும்படி வேண்டும் என்று சொன்னால் அவர் பேசுகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படி நம்மகிட்ட பேசுவார் இல்லை, நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பரிசுத்தாவியான நம்மோடு இடைப்படுகிற காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். முக்கியமாக அனுதினமும் நம்ம வேதத்தில் பிரியமாக இருந்து வேதாமத்தை தியானிக்கும் போது, வேதாமத்தை வாசிக்கும் போது, அதில் நேரத்தை செலவிடும்பொழுது கர்த்தர் வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். அந்த உறவு வலுப்படும். மகனே இதை செய்யாத, இதை செய், இதன்படி நடந்து கொள், இந்த நற்காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள், இதை விட்டுவிடு என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் மூலமாக அவருடைய வார்த்தை நம்மளை கிரியை செய்யும். வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை கிரியை செய்யும்படியாக, அந்த உறவில் வளரும்படியாக, கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவில் வளரும்படியாக வேத வசனத்தை அனுதினமும் தியானிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு அதிகாரத்தை எடுத்தேன், வாசித்தேன், போனேன், இந்த வருஷத்துக்கு இதான் டைம் டேபிள், இந்த டைம் டேபிள் படி நான் 5 அதிகாரம் வாசித்தேன் இல்லையா, இத்தனை புஸ்தகங்களை வாசித்தேன் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி, அந்த நாளில் எந்த வசனத்தை கொண்டு, எந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தருக்கும் இருக்கிற என்ன உறவில் அந்த வார்த்தைக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது என்று சொல்லி சிந்தித்து ஆராய்ந்து அதை ஆழமாக தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் அதுதான் இந்த லெந்து காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை இல்லையா. சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு என்ன என்பதை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் இல்லையா. அப்படியான அந்த உறவை பலப்படுத்தும்படியாக கர்த்தர், அது மட்டுமல்லையாக அந்த உறவு பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம். நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி. அப்போது இரு மனமும் எங்கே ஒன்றுபடும், 2 நண்பர்கள் எப்போ ஒன்றாக காணப்படுவாங்க, 2 பேருக்கும் ஒரே விருப்பு வெறுப்புகள் இருக்க வேண்டும். 2 பேருக்கும் இல்லையா, ஒரு மனம் காணப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு அந்த பிதாவோடு இருக்கிற அந்த உறவு நமக்கு வளர வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்தில் இருக்கிற உறவை நாம் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய இடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். யாக்கோபு 4 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இருமனம் உள்ளவர்களாக நம்ம காணப்படக்கூடாது இல்லையா. வாசிப்போமா, எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு 4 அதில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம தேவனிடத்தில் சேர வேண்டும், தேவனோடு இருக்கிற உறவை நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருமனம் காணப்படக்கூடாது, பரிசுத்தம் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமேன். கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரிடத்துல சேரும் போதும் அவர் நம்ம இடத்துல சேருவாராம். நம்ம முதல்ல ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்? இருமனம் உள்ளவர்களாக வாழக்கூடாது. ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற வாழ்க்கையை வாழக்கூடாது. நான் கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், நான் கர்த்தருக்கென்று ஜீவிப்பேன், அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள காணப்பட வேண்டும். அதே போல் அனுதினமும் நம்மை சுத்திகரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பரிசுத்த ஜீவியம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த கர்த்தரை நான் ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரோடு இருக்கிற உறவில் நான் வளர வேண்டும் என்று சொன்னால் என்னிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இப்போ அந்த என்னிலே அந்த பரிசுத்தம் எப்படி காணப்பட வேண்டும்? அனுதினமும் என்னை நிதானித்து பார்த்து என்னை சுத்திகரிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் இந்த 2 நாட்களில் எதிர்பார்க்கிறார்.
இல்லை ஏதோ 40 நாள் நான் கடந்து போயிடுச்சு, இனிமேல் நான் மறுபடியும் பழைய வாழ்க்கை வாழப்போகிறேன் என்று சொன்னால் அதில் பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் நம்முடைய இடத்துல எதிர்பார்க்கிற நம்மோடு கர்த்தரோடு இருக்கிற உறவில் நம்மை புதுப்பித்து கொண்டு அந்த உறவில் வளரும்படியாக கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக, சுத்திகரிப்பு நம்மிடத்தில் காணப்படும்படியாக கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக நம்ம பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் இருக்கிறதான அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிற வாழ்க்கை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், தேவனோடு இருக்கிற அந்த உறவில் வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சியில் இந்த 2 காரியங்களை பார்த்தோம். மூன்றாவதாக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேறுகிறோமா இல்லையா என்பதை எதை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய விசுவாசத்தின் அளவு. நம்முடைய விசுவாசத்தின் அளவு எந்த அளவில் இருக்கிறது இல்லையா? அநேக நேரங்களில் பார்த்துறோம், பேக் ஸ்லைடிங் என்று சொல்லுவாங்க, பின்மாற்றம் என்று சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், கல்வாரி சிலுவைக்கு அவர் எடுத்துகிட்டு போகிறாங்க. கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணார்? தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு நாளும் அவர் பின்வாங்கவே இல்லை. எதிர்ப்புகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, அவர் கல்லெறியணும்னு நினச்சாங்க, ஊருக்கு புறம்பாக தள்ளணும்னு நினச்சாங்க. அவருடைய சொந்த ஊரில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எதை செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் அவர் பின்னாடி வந்தது. அற்புதம் செய்கிறதை பார்க்குறதற்கு, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் வந்தது. ஆனால் இவர் என்ன குற்றம் செய்கிறார், இவர் எப்படி குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி பார்ப்பதற்கே ஒரு கூட்டம் வந்தது. அப்படியான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு நாளும் போதும் கர்த்தாவே என்று சொல்லி அவர் சொல்லவே இல்லை. இது என்னால் முடியாது என்று சொல்லவே இல்லை. கடைசி பரியந்தம் மூச்சுக்கு அவர் சிலுவையில் கடைசி பரியந்தம் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறாரோ, எந்த காரியத்தை செய்யும்படியாக என்னை அழைத்திருக்கிறாரோ, என்னுடைய விசுவாசம் கர்த்தர் பெயரில் இருக்க வேண்டும். ஒரு நன்மை கிடைப்பதற்கு, ஒரு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு காலதாமதமான உடனே சரி நான் இல்லை நான் அதை போய் பண்ண போகிறேன், இதை போய் பண்ண போகிறேன் இல்லையா? அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் பரிகாரம் பண்ண போகிறேன், அந்த இடத்துக்கு போனால் இந்த இதை செய்யலாம், அதை செய்யலாம், அவங்க எனக்கு இதை பண்ணுவாங்க, இவங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய பிள்ளைகள் தவறான முடிவுகள் எடுக்கிறத நம்ம இந்த நாட்களில் பார்க்குறோம். இதனால் கர்த்தர் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரும்படியாக நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் இல்லையா, சத்ருவானவன் நம்ம ஈஸியாக வஞ்சித்துடும். வாசிப்போம், கொலேசையர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில், கொலேசையர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம அந்த விசுவாசத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும், எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று சில காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. வாசிப்போமா, கொலேசையர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோதரத்தோட அதிலே பெருகுவீராக. ஆமீன். அல்லேலூயா. விசுவாசத்தில் பெருகுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும், வேரூன்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி நம்ம விசுவாசத்தில் பிடிக்கப்பட்டவர்களாக இல்லையா, விசுவாசத்தினாலே நம்ம அவரை ஏற்றுக்கொண்டபடினால தான் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தனால இந்த நாளில் இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம காணப்பட்டிருக்கோம். அப்போது இதில் வளர வேண்டும், இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்கள் புருஷராக இருக்க என்ன பண்ணுறீங்க, குழந்தைகளாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி வருத்தப்படுகிற ஒரு காரியத்தை பார்த்து இந்த நாளில் வளரும்படியாக, கர்த்தர் வளரும்படியாக நம்மை எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்பொழுது அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே காணப்பட வேண்டும் இல்லையா? அநேக நேரங்களில் ஒரு தேவை வரும்பொழுது அதிகமாக ஜெபிக்கிறது, அதிகமாக வைத்து வாசிக்கிறது, அப்படியாக இல்லாதபடி தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த நாளில் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம், லெந்து காலத்தில், தபசு காலத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மாற்றம் மற்றும் முன்னேற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் 4 வாரங்கள் இந்த தலைப்பில் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கோம். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் மாற்றமும் முன்னேற்றமும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், முன்னேற்றம் வேண்டும். மாற்றம் வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருந்து விடக்கூடாது, அப்படியே ஒரு இடத்துல தண்ணீர் போல் கட்டி கிடந்து விடக்கூடாது. முன்னேற்றம் வேண்டும், படிப்படியாக வளர வேண்டும்.
அந்த வளருகிற அனுபவத்தில் தான் மனமாற்றத்தை குறித்து நம்ம பார்த்தோம், அர்ப்பணிப்பை குறித்து பார்த்தோம், கீழ்ப்படிதலை குறித்து நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்றைய நாளில் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி பார்த்து 3 காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம பார்த்த காரியங்கள் 3 காரியங்களில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக நம்ம பார்த்தோம். தேவனோடு இருக்கிற உறவில் வளரும்படியாக நம்ம பார்த்தோம். கனி கொடுக்கிற ஜீவியம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் இந்த தபசு காலங்களில், லெந்து காலங்களில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மாற்றமும் முன்னேற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இந்த வருஷம் மாதிரியே நான் அடுத்த வருஷமும் தப காலத்தில் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை குறிக்கிறதான, முன்னேற்றத்தை குறிக்கிறதான காரியம் அல்ல என்று சொல்லி அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த வாரமும் முக்கியமாக ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படியான இந்த மாற்றத்தை, முன்னேற்றத்தை இந்த தபசு காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தியானிக்க இருக்கிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அருமையான காரியங்களை கர்த்தர் நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். நீர் எதிர்பார்க்கிற காரியங்களை நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக, எங்களோடு இருந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்படியாக எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கனி கொடுக்க முடியாதபடி சத்ருவானன் கொண்டு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடும்படியாக கனி கொடுக்கிற ஜீவியம் தகப்பனே அப்பா சோஸ்திரம், கனி கொடுக்கிற ஜீவியம் எங்களில் காணப்படட்டும். நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கும் போது தகப்பனே நாங்கள் உண்மையிலே வளர்கிறவர்களாக, உமோடு வளர்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம் தகப்பனே. அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் பெரிய காரியங்கள் உமோடு நிலைத்திருக்கிற அனுபவம், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ள காணப்படட்டும் தகப்பனே. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருடைய கிரியைகள் முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா சோஸ்திரம். நாங்கள் உமக்கு பிரியமாக இருக்க, நாங்கள் உமோடு இருக்கிற உறவில் நாங்கள் வளரும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அப்படியாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன், எங்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் உலக பிரகாரமான தேவைகளுக்காக நாங்கள் வந்து நிற்கல, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. யாரெல்லாம் வாஞ்சையோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அபரிவிதமாய் கொடுத்து இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.